பக்திவழி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மகர ராசி குழப்பத்தின் மொத்த சொரூபமே மகர ராசி தான். அவங்களுக்கு நம்ம அவங்க வழிபாடு கண்டிப்பாக அம்மன் வழிபாடு அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கணும். பொதுவா இவங்க கோழி வகைகளே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தாய் இவங்களுக்கு ரொம்ப தாயினுடைய இது இவங்களுக்கு ரொம்ப போராட்டத்தன்மையா, தாயை எப்பவுமே ஆப்போசிட்டா நினைக்கிற தன்மையாகவே இருக்கும். தாய் பற்றும் இருக்கும். ஆனா தாய்கிட்ட ஒரே இடத்துல அவங்களால உட்கார முடியாது. அம்மாவும் பொண்ணு, அம்மா பையன், அந்த மாதிரி இது அவங்களுக்காக ஏத்துக்க முடியாது. அதனால இவங்களுக்கு அம்மன் வழிபாடு எவ்வளவு பண்ணினாலும் அவங்களுக்கு தகும் அப்படிங்கறது அர்த்தம். அம்மன் வழிபாடு பொதுவாக எப்பவுமே தனித்து இருக்கும் அம்மன் வழிபாடை பண்ணாதீங்கன்னு நான் சொல்வேன். அது சிறுதெய்வ வழிபாடுகள் பண்ணும்போது ரொம்ப பிரச்சனைகள் உருவாக்கும் அப்படின்னு. ஆனால் இவங்க பண்ணணும். சிறுதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடுகளை பண்ணினாதான் இவங்களுக்கு தாயின் அருமை, அன்பின், அதாவது தாயின் அருமை லேட்டா புரியும். புரியாம இருக்கு, ரொம்ப லேட்டா புரியும். அதனால் இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமைவதற்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன அம்மன், எல்லை தெய்வ அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். எல்லை அம்மன் சொல்லுவாங்க. அந்த எல்லை அம்மன் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த எல்லை அம்மன் வழிபாடு மட்டும் இல்லாமல் இரு தெய்வ வழிபாடுகள் உண்டு அப்படின்ற இரு தெய்வ அம்மன் வழிபாடுகள் உண்டு. எப்பவுமே ஒரு தெய்வம் எல்லை அம்மனாக இருந்தால் இன்னொரு தெய்வம் காளி அம்மனை குறிப்பதாக இருக்கும். இந்த காளி அம்மனும் எல்லை அம்மன் வழிபாடும் இவங்க இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக பண்ணாங்கன்னா ரொம்ப அற்புத பலன்களை இது பண்ணலாம். இவங்களுக்கு அம்மனுக்கு கேழ்வரகு கூழ் காய்ச்சி வச்சு கும்பிடுவதில் மிக சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. கேழ்வரகு மாவு, ராகி, அந்த வரகு அந்த மாவை நல்லா புளிக்க வச்சு அவங்க கூழ் காய்ச்சி தானம் பண்ணும்போது சிறந்த பலனை கொடுக்கும். இவங்களுக்கு வேப்ப இலக்காரி, வேப்ப மரத்துடைய தன்மை இவங்களுக்கு ரொம்ப அற்புத மாற்ற சக்தியாக கொடுக்கும். ஆனா வேப்ப மரத்துக்கு அருகில் இருக்கும் அம்மன்களை எல்லாம் இவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, வேப்ப மரத்தை சுற்றி இருக்கும் அம்மன் வழிபாடுகள் எல்லாம் இவங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்களாம். இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை பொங்கல் வைத்து, ஆடி வெள்ளி ஒவ்வொரு வெள்ளியிலும் பொங்கல் வைத்து கொடுப்பது, தானம் பண்ணுவது ரொம்ப சிறந்த இதாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால பொங்கல் வைத்து வெள்ளிக்கிழமை பண்ணுவது மிக சிறந்ததாக இருக்கும். ஆனா இவங்களுக்கு கல்கண்டு சாதம் பண்ணுவது மிக மிக அற்புத பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதே சமயம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தேடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம். திருமணம் இதெல்லாம் பண்ணும்போது சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல தேடி வரும் அப்படிங்கிறது. அப்புறம் அரசாங்க சார்ந்த விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும் அப்படிங்கிறதாக இருக்கும். நண்பர்களை எப்பவுமே உங்க கூட இருக்கிற மாதிரி இந்த தடவை எடுத்துக்குவீங்க அப்படிங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளை அழிக்கும் அளவில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அழிப்பீங்க அப்படிங்கிறது. இந்த ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம், ஆடி பூரம் இவங்களுக்கு கற்பனை அம்மா தாய் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு என்னன்னா, உணவில் முக்கியமானது என்னன்னா இட்லியில பூரணம் வைத்து, அதாவது சிறுபருப்பு பூரணம் வைத்து இட்லியை வச்சு கொடுப்பாங்க. அது கொடுத்தால் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆடி பூரம், ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் அன்று இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னன்னா, காளி தெய்வ வழிபாடு ஆடி செவ்வாயில் வழங்குவது சிறப்பாக இருக்கும். காளி தேவிக்கு உணவுகள் படைத்து உணவுகளை தானம் பண்ணுவது அந்த நாளில் மிக சிறந்த பலனை கொடுக்கும். பக்கத்தில் ஏதாச்சும் நாகாத்தம்மா அந்த மாதிரி அம்மன் கோயில் இருந்தால் அந்த அம்மனுக்கு நீங்க விளக்கேற்றுதல் மிக சிறந்த நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும் அப்படிங்கிறது. இவங்க பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் ஒரு மூத்த தலைவர், மூத்தவங்க யாரோ ஒருத்தங்க நல்ல பட்டம் பெற்றவர்களாக இருப்பாங்க இவங்க குடும்பத்துல. அவங்களுக்கு அன்று வழிபாடு பண்ணுவது, ஆடி செவ்வாய் என்று வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஆடி வெள்ளி பணம் சேர்க்கைக்கான நாளாக உங்களுக்கு அமையும். அதனால பானையில் ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. அது நிறைய பணத்தை நிரப்பி அதற்கு பூஜை பனஸ்காரங்கள் பண்ணி அதற்கு நெய்வேத்தியம் பண்ணி வைப்பது ஆடி வெள்ளிக்கிழமையில் சிறப்பாக இருக்கும். உடைகள் அப்படிங்கும் போது என்னன்னா, உடைகள்ங்கிறது நீல நிற உடைகளை உடுத்துவது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு நீங்க அணியும் வளையல்கள் அது எல்லோ கலர், டார்க் எல்லோ, அந்த மாதிரி எல்லோ வளையல்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறந்த பயனாக இருக்கும். அதே போல் ஆண்களுக்கு கயிறு பயன்படுத்துதல். எந்த இடத்துல போய் கயிறு கட்டணும்னா, லட்சுமி தாயார் கோயிலுக்கு போய் கயிறு கட்டிட்டு வருவது சிறந்த பயனை கொடுக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா, அந்த லட்சுமி தாயார் கோயிலுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, 3ஆம் இடம் மீன ராசியில் குரு நம்மளுக்கு உச்சமும் ஆட்சியாகவும் இருப்பதுனா, குரு ஆட்சியும் சுக்கிரன் உச்சமும் பெற்று இருப்பதனால் நம்மளுக்கு அந்த புதனுடைய வலிமை அங்க கம்மியா இருப்பதனால் லட்சுமி கோயிலில், குரு கோயில்ங்கிறது குருவை குறிக்கும்,
சுக்கிரங்கிறது லட்சுமியை குறிப்பதனால் இந்த இடத்துல போய் நீங்க கயிறு வாங்கி கெட்டுதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 3ஆம் வீடு கையை குறிப்பதாக இருப்பதனால் அதை எடுத்திருக்கோம். ஓகேங்களா. நீங்க அணிய தலையில் வைக்க வேண்டிய பூக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம் சிவப்பு பூ, ரோஜா பூக்களை வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. நீங்க உணவு தானங்களை வயதானவர்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு வாழ்வில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஆனா நான் உணவு தானம் பண்ற இடத்தில் யாராவது நீங்க கூப்பிடாமல ஒரு வயதானவர்கள், ஊனமுற்றவர்கள் உணவு வாங்கிட்டாங்கன்னா அந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் அப்படிங்கிறது சிறிதும் மையமில்லை. இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லிட்டு வேப்ப மரம் ரொம்ப உங்களுக்கு விசேஷமானதாக இருப்பதனால் வேப்ப மரத்துல 2 சொட்டு பாலாச்சு ஊத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிடுவது மிக சிறந்த பலனை அளிக்கும் அப்படிங்கிறது. இது வேப்ப மரத்துக்கு மட்டும் உங்களுக்கு விசேஷமான ஒரு அற்புத பலன்கள், மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த வேப்ப மரத்துக்கு நீங்க பணிவிடை செய்வதனால் கிடைக்கும். இந்த வேப்ப மரத்து பக்கத்தில் ஏதாச்சும் புற்று இருந்தாலும் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த புற்று இருக்க வேப்ப மரங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தட்டி வழிபாடு பண்ணுவது, வெத்தலைப்பாக்கு வச்சு மஞ்சள் குங்குமம் தட்டுவது மிக சிறப்பாக இருக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் முன்னேற்றங்களை ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உடுத்தும் உடை நீல நிற உடைகள்ங்கிறத விட கரும் அப்படி, அதாவது பர்பிள் அப்படிம்பாங்க, அந்த பர்பிள் கலருடைய உடைகளை உடுத்துவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. தயவு பண்ணி கருப்பு உடைகள் உடுத்தாதீங்க. ஆடி மாதம் சந்திரன் மாதம், சந்திரனுக்கு சனி பகை. அதனால கருப்பு உடைகளை இந்த ஆடி மாதத்தில் யாரும் எக்காரணத்து கொண்டும் பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய சலனங்கள், பிரச்சனைகள் உருவாகும். அதனால ஆடி மாதத்தில் கருப்பு கலரை அணிவதை தவிர்த்து விடுங்கள். கருப்பு கயிறு கட்டுவது, கருப்பு உடை அணிவது தவிர்த்து விடுங்கள். அதனாலதான் ஆடி அமாவாசையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். ஆடி அமாவாசை இருள் நிறைந்த இடம். இருள் சந்திரனுக்கு பிடிக்காதனால அந்த இருளை விளக்குவதற்காக அந்த மாதத்தை ஆடி மாசத்தில் அமாவாசையை ரொம்ப கிராண்டா கொண்டாடுறது ரொம்ப முக்கியமானது. அதனால அம்மன் வழிபாடுகள் இந்த வழிபாடு சிறப்பாக இருக்கும். அதாவது ஆடி மாசம் ஆடி பூர வழிபாடு சிறப்பாக இருக்கும். ஆடி பூர நீங்க வழிபாடு பண்ணும் போது உங்களுக்குள்ள அவமானங்கள், நோய் நொடிகள் அனைத்தும் தீரக்கூடிய முழுமையான சக்தி கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். அதே மாதிரி சனிச்சந்திரன் சேர்க்கையால் வரக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடும். அதனால ஆடி பூரத்தில் ஆண்டாள் வழிபாடும் உங்களுக்கு சிறந்த நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறிதளவும் ஐயம் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் முடிந்த அளவுக்கு மீன்களுக்கு உங்க கையால் பொறி போடுதல் மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. பழங்களில் என்ன பழம் வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாழை பழங்களை வச்சு இறைவனுக்கு படைத்து சாப்பிடுவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால உடை, வளையல், அது போக ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி இதெல்லாம் நம்ம கும்பிடும் போது நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா மகர ராசி, கும்பராசியில் பிறக்கிறவங்க சனியுடைய கர்மாவை அதிகமா எடுத்துக்கிறாங்க. அதுவும் கும்பராசியில், மகர ராசியில் பிறக்கிறவங்க என்னன்னா பயங்கர குடும்ப குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில் பிறந்து தவிப்பது போல் இருப்பாங்க. எந்த பிரச்சனைகளாலும் அவங்களாச்சும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி உருவாக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மன திடத்தையும் உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடியது இந்த தெய்வ வழிபாடுகள். இரு தெய்வ வழிபாடுகள் நம்ம எடுத்துக்கிட்டது. அந்த எல்லை தெய்வமும் காளி தெய்வ வழிபாடும் இங்க அற்புதம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கறதுனால எல்லை தெய்வ வழிபாடு நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கோபதாவங்களை குறைக்கக்கூடியதாக இருக்கும். தாயினுடைய இது ரொம்ப அப்படியே குறைச்சி எடுத்துட்டு வரும். அதனால எல்லை தெய்வமும் காவல் தெய்வ வழிபாடான காளி தெய்வ வழிபாடையும் எடுத்து பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். இதில் தொட்டாச்சினிங்கையும் அடிக்கடி தொட்டு அவங்களுடைய கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கும். தொட்டாச்சினிங்கள் பூக்களுடன் உள்ள தொட்டாச்சினிங்குடன் பேசுவது சிறப்பாக இருக்கும். பூ பூத்த தொட்டாச்சினிங்கள் பேசுவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். இந்த மாதிரி சிறு 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 விஷயங்கள் நீங்க உங்க ஆடி மாசத்தில் நீங்க செய்து வரும்போது உங்க மனமாற்றமும் உங்களுடைய வாழ்வியல் பொருளாதார மாற்றமும் நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் முக்கிய விஷயங்கள் நடைபெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.